சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சாஃப்டான கேழ்வரகு மாவு இடியாப்பம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நீங்கள் செய்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான ரெசிபி இது. இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். நல்லா சலித்து எடுத்துக்கிடுங்க. இப்போ அரை கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. வெறும் கடாயில் தான் போட்டு வறுக்கணும். 3 இல்லைன்னா 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுங்க. மாவு இப்போ நம்ம போடச்சுமே பஞ்சு போல் இருக்கும். இனிமேல் நம்ம வறுத்து எடுக்கச்சுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு 3 இல்லைன்னா 4 நிமிஷம் இதில் வறுபட்டுரும். இப்போ வறுபட்டுட்டு இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். ஆறட்டு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 2.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். நம்ம 2.5 கப்பு மாவு எடுத்துருக்கோம். அதனால் 2.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அரை டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு நெய் விடணும்னா நெய் விட்டுக்கலாம், வேறு எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த கேழ்வரகு மாவில் விட்டுருவோம். நான் 2 நேரமாக விட்டுருக்கேன். அவ்வளோ தண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே விட வேண்டாம். அப்படியே உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். முதல்ல இவ்வளோ தண்ணியும் போதும். தண்ணீர் அதிகமான அந்த இடியாப்பம் களியினங்க இருக்கும், நூலாக வராது. இப்போ எடுத்துகிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணிக்கூர் நல்லா ஆறட்டு. கைப்பொறுக்கும் சூடு வரணும். பாருங்கள், கைப்பொறுக்கும் சூடு வந்துட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிடுங்க. எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுங்க. இதில் முழுசும் பிசைய முடியல. அதனால் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் பாதி எடுத்து வச்சுருக்கேன். பாதி எடுத்து வச்சுட்டு பாதியை பிசைஞ்சு எடுத்துடலாம். தண்ணி அதிகமாக விட வேண்டாம். நல்லா இப்படி சாஃப்டாக பிசைஞ்சு எடுங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு அப்படி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருங்க. தண்ணி அதிகமாக ஆயிடக்கூடாது, அதை பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம இடியாப்பம் அச்சில் போட்டு இடியாப்பக்குள்ளெல்லாம் மாவை நிரப்பிடலாம். நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதே போல் இட்லி பானையில் தண்ணியும் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நீங்கள் இந்த தட்டை தூக்கி வைக்கணும். நம்ம இட்லி வேக வச்சு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ முதல்ல நான் தேங்காய் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் பிழிஞ்சு விட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செய்யுது. உங்களுக்கு விருப்பமான இதே முறையில் செய்யுங்க. நாட்டு சர்க்கரையும் வச்சு செய்யலாம். பாருங்கள், நான் இதில் கொஞ்சம் தேங்காய், நாட்டு சர்க்கரை வைக்கேன். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வைங்க. குழந்தைகளுக்கு இது விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். வெல்லமும் பிடிச்சி வைக்கலாம். பாருங்கள், இதையும் அப்படி பிழிஞ்சு எடுத்து இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குல்ல, அதில் வச்சுருங்க. இப்போ நான் இடியாப்பத்தட்டில் வைக்கேன். இதில் வச்சா நல்லா சுலபமாக சீக்கிரமாக வச்சிடலாம். 2-3 தட்டு இருந்தேன்னா அப்படி நீங்கள் வச்சுருங்க. இதில் தேங்காயும் போட்டுடலாம். நாட்டு சர்க்கரையும் போட்டுருங்க. விருப்பமான போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நம்ம அப்படியே தேங்காய் பால் இல்லைன்னா குருமா என்னதும் வச்சு எடுத்து சாப்பிட்லாம். நான் இதுக்கு தேங்காய் பால் தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் தேங்காய் போடலாம். இறக்கி நம்ம வெளியே வச்ச பிறகும் தேங்காய் போட்டு மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டு. கேழ்வரகு மாவு நல்லா வேகணும். ஏற்கனவே நம்ம வெந்த மாவு தான் பாதி. அதனால் இப்போ நான் அடுத்ததையும் பிழிஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், இது நல்லா வெந்துட்டு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் அதை அடுத்தது பிழிஞ்சு வச்சதையும் அடுப்பில் வச்சாச்சு. பாருங்கள், இட்லி தட்டில் ஒட்டவே செய்யாது, அழகாக வரும். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நீங்கள் தேங்காய் தூவி பரிமாறலாம். இல்லைன்னா தேங்காய் பால் விட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா கொஞ்சம் வெள்ளை குருமா வச்சு சாப்பிட்லாம். கொண்டக்கடலை சனா மசாலா வச்சு சாப்பிட்லாம்.
பாருங்கள், நான் தேங்காய் அதுக்கு மேலே தூவியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் நல்லா நூல் நூலாக தெரியுது பாருங்கள். ஒட்டாமல் ஒன்றுக்கு ஒன்றா ஒட்டாமல் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.